மக்க நன்றி மாத்திர செலுத்துறப்பா, நன்றி மாத்திர செலுத்துறப்பா. ஆமாண்டவரே, இந்த குடியை மகிமையா நடத்தி தாங்கப்பா. வரக்கூடிய மக்கள் தகுதியான நடத்துற பிள்ளைகளுக்கு தடை இல்லாதபடி தகுதியான நடத்துற கூட்டிட்டு வரப்போற கிருபைக்காமக்கு நன்றி செலுத்துறப்பா. மக்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இடத்த நீங்க நிரப்ப போற கிருபைக்காமக்கு நன்றி அப்பா. வந்தவங்க வெறுமையா பேரக்கூடாதியா, இந்த வசனம் அவங்களோட பேசுறேப்பா. ஆமாண்டவரே, மக்க நன்றி அப்பா. எல்லாத்திலும் நீங்க கூட இருந்தாண்டவரே மகிமையா நடத்தித்தாங்க. ஆரம்பம் முடிவர பிரச்சனை இந்த இடத்துல அசைவாடானுங்க. காத்துக்கொள்ளும் வழி எடுத்துங்க. துதிகரமை மேல மக்கள் செலுத்துறோம். ஏசு நாமத்தின் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய உன்னதமான நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு சில நிமிடங்கள் தெய்வ சமூகத்திலே கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படிக்கு நம் மத்தியில் வந்திருக்கிற சில்வியா சகோதரி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்க வாழ்க்கையில செய்த தேவன் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உம்மை துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா தகப்பன் தன் பிள்ளையை ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்தது போல அப்பா, நீங்கள் இதுவரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே ஆண்டவரே. இசப்பா எங்களை தாங்கி நீர் ஆண்டவரே, ஏந்தி நீர் ஆண்டவரே, சுமந்தீர் ஆண்டவரே, தப்புவித்தீர் ஆண்டவரே, பாதுகாத்தீர் ஆண்டவரே, எங்களை பராமரித்தீர் ஆண்டவரே, எங்களை போஷித்தீர் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றினீர் ஆண்டவரே. சப்பா எங்களை உடுத்துவித்தீர் ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும், காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் ஆண்டவரே, அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் ஆண்டவரே, எங்களை விசேஷித்த விதமாய் ஆண்டவரே சப்பா நீர் சிருஷ்டித்தீரே, எங்களை உருவாக்கினீரே. உம்முடைய சாயலின்படி ஆண்டவரே, உம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை வணைந்து கொண்டீரே பரம குயவனே. நீர் எங்கள் பிதா ஆண்டவரே, நாங்கள் களிமண் ஆண்டவரே சப்பா. நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, மங்காத புகழை உடைய தேவன் ஆண்டவரே, நீர் அழகுள்ள தேவன் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே இங்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கூட பாடல் வேளையிலே முதலாவது பாடல், பாட்டல் தாள் 7வது பாடல், தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா என்ற பாடலை யாவரும் எங்களோடு கூட சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாய் பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடல் தாளில் 7வது பாடல், தலை சாய்க்கும் கல்நீரையா. கல்நீரையா மூளை கல்நீரையா, தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா. ஏல்வதே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்வதே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பாரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்ய
செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஆமென். இது வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம் என்று சொல்லி நாம் இந்த வேளையிலே கூடியிருக்கிறோம். ஆசீர்வாதங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு தெரியுமா? இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த ஆசீர்வாதம் அதுதான் நம்ம இப்போ பாடணும் இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதோடு கூட அவருக்குள் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வாய்க்காலாக நம்மையே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாலமாக ஆண்டவர் வழி நடத்துவது தான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அப்போ தான் சொல்கிறாரு ஆபிரகாமிட்ட, நீயே ஆசீர்வாதமாய் விளங்குவாய் என்று சொல்லி. நாமே மற்றவங்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்காக விளங்குவது தான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2வது பாடலை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒருவேளை நான் எங்கே இருக்கிறேன், இவ்வளோ நாள் நாங்கள் எங்கே இருந்தோம் என்று சொல்லி நம்முடைய அடையாளமே இழந்து போவதற்கு நிலைமைக்கு இருந்த சூழல்களிலும், ஒருவேளை தலை குனிந்து நான் நின்ற சூழலிலும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நாம் அற்பமானவர்கள் என்பதனாலேயே அவருடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கிறது. நாம் பெரியவர்கள் என்று நாம் ஆண்டவர் நம்மை பார்ப்பது ஒண்ணுமே இல்லையே, வெட்கப்பட்டு நிற்கிறோமே, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, வெளியிலே தலை காட்ட முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டு நம்மை தூக்கி எடுத்து நம்மை நிலைநிறுத்துகிற கண்களாக இருக்கிறது. மூன்றாவது சரணத்தில் ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்து நல்ல நேசரை பாடுகிறார். அவருடைய அன்பு மிகவும் பெரியது, அவருடைய அன்பு மிகவும் ஆழமானது. அதை எண்ணி பாடுவோமா? ஒன்றும் இல்லாத என்னை, ஒன்றும் இல்லாத என்னை
நம்மளை கூடி ஜெபிப்புக்கு தந்த தருணத்திற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஒரு பாடல், ஒரே ஒரு பாடல் மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பாடல் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நான் பாடிடுவோம். எல்லோரும் சேர்ந்து என்னோடு சேர்ந்து பாடுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரெல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரை அல்லவோ, அடிமையான எனக்கு சகாய நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபல நீரை அல்லவோ. என்றைக்கு மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கு மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். உங்கள் மத்தியில் அவங்க உங்களுக்காக தொடர்ந்து வருஷத்தை கர்த்தர் நன்மையாக முடிசூட்டி கொடுக்கும்படிக்கு அவர்கள் ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி ஜெப வேலையை அவங்க எடுப்பாங்க. நீங்களும் ஜெபத்திலே தரித்திருங்கள். ஒரு மனதோடு கூட உங்களுடைய விண்ணப்பங்களை, இந்த ஜெபஸ்தலத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? பெதஸ்தா ஜெப மையம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஆண்டவர் இந்த இடத்த நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த உடனே ஆண்டவர் சொன்னார், முந்தி இந்த இடத்துல ஒரு ஓட்டு சாய்ப்பு வீடு தான் இருந்துச்சு, அங்கேயும் நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்னு சொல்லி. உண்மையிலே இந்த இடத்துல அநேக நாள் நான் வந்து என்னென்ன காரியத்துக்கு என்னுடைய கண்ணீரை ஊற்றி இருக்கிறேனோ, ஜெபித்திருக்கிறேனோ, அதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்து என்னை உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? கடந்த ஆண்டு முழுவதுமாக, இந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம நினைத்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தும்படியாக இந்த வேளையில நம்ம எல்லாரும் ஜெப சிந்தையோடு கடந்து வருவோமா? அப்பா, இந்த ஆண்டு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா இந்த ஆண்டு எங்களுக்கு வாக்கு பண்ணினீர் அல்லவா ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே, அப்பா 12 மாதங்களும் 12 விதமான கனி தருமாய் ஆண்டவரே, ஜீவ விருட்சத்தின் கனிகளை ஆண்டவரே, அப்பா இந்த பெதஸ்தா ஜெப மையத்தில் இருந்து கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் வாக்கு பண்ணினீரே ராஜா. ஆமென் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேற விடாதபடிக்கு ஆண்டவரே, நிறைவேறாதபடிக்கு போராடுகிற எல்லா வான மண்டலத்தின் அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா அவருடைய பரிசுத்த அக்கினியினாலே சுடரித்துப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த தகப்பனே ஆவியானவர் தாமே நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஆமென்றும் ஆமென் என்றும்
வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தகப்பனே ஏசப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா கடந்த ஆண்டு இந்த வேளையில ஆண்டவரே இதே போல ஆண்டவரே இதே நாளில் வந்து ராஜா உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஆமென் ஆண்டவரே. அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வைத்து ஜெபித்துக் கொண்டே இருந்தோம் ஆண்டவரே. கர்த்தர் நாமே அநேக விண்ணப்பத்தின் சத்தங்களை கர்த்தர் நீர் கேட்டீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எவ்வளவோ இசைகள் இருக்குது, தாளங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவரை குறித்தே அந்த தாளங்களும் இசைகளும் பயன்படுத்த வேண்டும், தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவாகவே பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு அர்த்தம் கொள்ளும் ஒரு பாடலை உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன். அதனை தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம். அருமையான யூத் வந்து அழகாக பாடல் படித்தாங்க இல்லையா? அவங்கள போல் ஒருவேளை இனிமையான ஸ்வீட்டான குரல் எனக்கு இல்லாட்டியும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த பாடலை பாடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்று நன்றி சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்காக இதே இடத்துல தான் வந்து நான் என்ன செய்வேன், ஜெபிப்பேன். ஒவ்வொரு மாத வாக்கு தத்தங்களுக்காகவும் இந்த இடத்துல ஜெபித்தா தான் எனக்கு வாக்கு தத்தமே என்ன செய்யும், கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தத்தை பெற்று யூடியூப்பில் ஒரு 10 மினிட்ஸ் வாக்குத்தத்த செய்தியாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் இந்த ஆண்டும் வாக்குத்தத்தத்துக்காக தேவ சமூகத்தில் இந்த இடத்துல வந்து நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஆண்டுக்கு என்று, இந்த ஆண்டு அல்ல, வரப்போகிற புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். அந்த ஆண்டு வாக்குத்தத்தத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. நான் உனக்கு சொன்னதை உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு, அந்த சந்ததிகளுக்கு எல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை தான் இவனுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு. அநேகர் வேதத்தை அறியாதவர்கள் வந்திருக்கிறீங்க, அதனால் நான் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு விரும்புகிறேன். ஈசாக்கு என்ற ஒரு தெய்வ மனிதன் இருந்தார். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபு. ஏசாவும் யாக்கோபும் ரெட்டை பிள்ளைகளாக, அவங்களுடைய தாயார் பெயர் ரெபேக்காள். எல்லாரும் கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், அறியாதவங்களுக்கு தெரியாது. ஸோ மூத்த மகன் பேர் வந்து ஏசா, 2வது இளைய மகன் பேர், 2வது பிறந்த பிள்ளை பேர் யாக்கோபு. ஆனால் அவங்க 2 பேரும் ட்வின்ஸு.
அந்த தாயார் ரெபேக்காள் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய், தகப்பனார் கேட்குறாரு எனக்கு நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வர சொல்லி ஆசீர்வதிக்கும்படி. ஸோ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ரெபேக்கா தன்னுடைய இளைய குமாரனாகிய யாக்கோபை கூப்பிட்டு ருசியுள்ள பதார்த்தங்கள் அவங்களே எல்லாமே என்ன செய்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து, நீ வந்து தகப்பனாரிடம் போய் கொடுத்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்தில் சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்லுவாங்க, அது ஒரு பிளஸ்ஸிங், அந்த பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ளும்படி அவங்க போதிக்கப்படுவாங்க. ஏசாவும் அதே போல் தகப்பனாருடைய கட்டளையின்படி அவன் வனாந்தரத்துக்கு வேட்டையாடி மிருகங்களை கொண்டு வந்து சமைத்து கொடுக்கும்படி அவனும் அப்படி போகிறான். தாயார் இதுக்கு உடந்தையாக இருந்து வீட்டிலே எல்லாம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் யாக்கோபு ஏசாவை போல நடித்து ஏசாவுக்குரிய சேஷ்டபுத்திர பாகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தன் தகப்பனிடம் சுதந்திரித்து கொள்ளுகிறான். இந்த செய்தி ஏசாவுக்கு போகிறது. ஏசா இந்த செய்தியை கேட்டவுடன் அவருக்கு ரொம்ப வருத்தம், வேதனை. என் தம்பி வந்து எனக்கு உண்டான சேஷ்டபுத்திர பாக எல்லாமே அவன் வாங்கிட்டு போயிட்டானே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா தகப்பனேன்னு சொல்லி அவர் அழுறாரு. ஸோ எப்படியாவது இந்த யாக்கோபை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி இந்த ஏசா தேடுகிற சமயத்தில் அந்த தாய் தகப்பனாருடைய அட்வைஸ் படி, அவங்களுடைய ஆலோசனைப்படி இந்த யாக்கோபு அந்த தேசத்தை விட்டு 10வது வசனத்தை பாருங்கள், யாக்கோபு பெர்சேபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ண நான் சொன்னேன். அது வெகு தூரமான ஒரு பிரயாணத்துக்கு அவன் பயந்து உயிர் தப்பி பிழைத்து எப்படியாவது சகோதரன் கொன்று போடக்கூடாது என்பதற்காக அவன் அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறான், கடந்து மிகவும் வேகமாக அவன் கடந்து போகிறான். வீட்டை விட்டு போகிற ஒரு பிள்ளையுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெற்றோர் தான் வளர்ந்து பிறந்து பழக்கம் உள்ள எல்லாரையும் விட்டுட்டு ஒரு புதிய இடத்துக்கு எங்கே போக சொல்கிறாங்க, மாமனார் வீட்டுக்கு, ரெபேக்காளுடைய சகோதரன் லாபானுடைய வீட்டுக்கு போகும்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க என்ன செய்கிறாங்க, யாக்கோபு பயந்து உயிர் தப்பி அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் போகிற வழியில் அவருக்கு வந்து அவர் ஒரு கல், அங்கே தலை சாய்க்கிறதுக்கு கல் கிடையாது, அந்த இடத்துல தலையணை கிடையாது. ஸோ ஒரு கல் எடுத்து தலை சாய்த்து படுத்து அவர் வந்து படுத்திருக்கும் போது அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அங்கே தேவ தூதர்கள் ஏணியின் மூலமாக வானத்துக்கும் பூமிக்கும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், இந்த 12வது வசனம் பாருங்க, அங்கே அவன் ஒரு சொப்பனை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அப்போ கர்த்தர் நின்று என்ன செய்கிறார், அவனோடு கூட பேசுகிறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் இசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறாரு. அது 14வது வசனம் பாருங்கள், அதில் 3 காரியங்கள் இருக்குது. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். அடுத்தது, நீ மேற்குக்கும் கிழக்கேக்கும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யாக்கோபுக்கு கொடுத்து அந்த இடத்த விட்டு அனுப்பி, அதுவே தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறார்னா 15வது வசனத்தில், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி என்ன செய்வேன். இப்போ நீ ஓடி போகலாம் யாக்கோபே பயந்து, ஆனால் இந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேன், உன்னை திருப்பி கொண்டு வருவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கி நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், இல்லை நமக்கு நம்மளுடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லை நமக்கு தேவையானவங்களாக இருக்கலாம், நம்ம ரொம்ப நம்பி இருக்கிறவங்கள இருக்கலாம். அநேக வாக்குறுதிகளை நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாக்குறுதிகளை என்ன செஞ்சிருவாங்க, மறந்து போய்விடுவார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி அவனுடைய கரம் பிடித்து நடத்துகிறேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை அந்த யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபு அந்த இடத்தை விட்டு போகும்போது எதுவுமே என்ன செய்யல, கொண்டு போகல, ஒன்றுமே அவன் கொண்டு போகல. அதே போல் அவனுடைய தகப்பனாரும் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் தகப்பனார் சொல்கிறாரு, 3வது வசனம் 28:3, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கும் அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி
சொல்லி ஈசாக்கும் ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் வழியிலே பிரயாணப்பட்டு போகும்போது தேவ தூதர்கள் தோன்றி அங்கே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் இதை மட்டுமே ஒரு பெரிய பொக்கிஷமாக விலையேற பெற்ற இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டுதான் அந்த யாக்கோபு அந்த ஊரை விட்டு என்ன செய்கிறாரு, போறார். அந்த பெர்செபாவை விட்டு ஆரானுக்கு புறப்பட்டு போகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே, நான் வெறுமையா இருக்கிறேனே, எனக்கு ஒன்றும் இல்லையே, என் வாழ்க்கையில் நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே, என் வாழ்க்கையில் தோல்விகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், வேதனைகள், வழக்குகள், என்னோடு எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிற சத்துருக்கள், இன்னும் மனுஷர்கள்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து ஒரு வேளை வெறுமையாய் இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் திக்கற்றவளை, இன்னைக்கு அழகாக பாட்டு பாடினாங்க பிரதர் இல்லையா, நான் திக்கற்றவளாக இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, ஆனால் அது இன்னும் நிறைவேறவே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வேதனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த வெறும் வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை மட்டுமே சுமந்து யாக்கோபு அந்த தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவன் வெறுமையாக போனதாக காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம பாடணும் இல்லையா ஒரு பாட்டு, அதை ஒரு சரணம் நம்ம படிக்கலாம். 7வது பாட்டு. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, இது வானத்தின் வாசல், ஈசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், என் ஈசையா ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் துளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடணும் இல்லையா ஆரம்பத்தில். எனக்கு அருமையானவர்களே, சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு அல்ல, கடந்த ஆண்டு, சில 10 ஆண்டுகளுக்கு முந்தி, பல ஆண்டுகளுக்கு முந்தி அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்குத்தத்தங்களை செய்யும் அளவும் உங்களை என்ன செய்ய மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி வேதம் தெளிவாக நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வெறும் வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு போன அந்த தாவீதை குறித்து, அந்த யாக்கோபை குறித்து நம்ம பார்ப்போமானால், அவருடைய ஏற்ற காலத்தில் தேவன் அவரை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செஞ்சிருந்தாரு, அவர் அடங்கி இருக்கணும். தேவன் நம்மிடத்திலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஏற்ற காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, சமயம் உண்டு. அவர் எதையும் முந்தி செய்கிறதும் இல்லை, பிந்தி செய்கிறதும் இல்லை. ஏற்ற காலத்தில் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆவலுள்ளவராய், அவர் அதற்கு வல்லமை உடையவராக அவர் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த யாக்கோபு அவர் மாமனார் வீட்டில் அவர் அநேக முறை என்ன செஞ்சார், ஏமாற்றப்பட்டார். அவருடைய சம்பளத்தை எத்தனை முறை மாற்றினார் மாமனார், 10 முறை அவருடைய சம்பளத்தை மாற்றினார். இரவும் பகலும் கடின ஒரு உழைப்பாளியாக அந்த யாக்கோபு காணப்பட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவ்வளவாய் அவர் கஷ்டப்பட்டதை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் ஏமாற்றம் இல்லையா, அவர் ராகேலை விரும்பினார், ராகேலை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பாருங்க, ராகேலை திருமணம் செய்து வைக்காதபடிக்கு அந்த மாமனார் என்ன செஞ்சார், லேயால திருமணம் செய்து வைத்தார். 2 பெண்களுக்காகவும்
லேயாலும் அதுக்கப்புறம் தான் ராகேல 7 ஆண்டுகள் அவர் காத்திருந்து அவருக்கு உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையின் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதன் மத்தியில் சில உபத்திரவங்கள் நமக்கு நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். நமக்கு சில பரீட்சைகள் வைப்பார். நான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன், என் பிள்ளைக்கு நிறைவேற்றுவேன், ஆனால் நான் வைக்கிற டெஸ்ட்டில் அவள் பாஸ் பண்ணுறாளான்னு பார்ப்பார். நம்ம எப்படி மாணவர்களுக்கு டெஸ்ட் வச்சாதான் என்ன செய்ய முடியும், அடுத்த கிளாஸுக்கு போக முடியும் இல்லையா? இப்போ எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு இல்லையா? மெடிக்கல் காலேஜ்னால் டெஸ்ட்டு, பிஎட் டீச்சிங்னா டெஸ்ட், எல்லாத்துக்கும் டெஸ்ட் வச்சா தானே பாஸ் பண்ண முடியும். அதே போல் ஆண்டவரும் நமக்கு என்ன செய்வார், சில சோதனைகளை கொடுப்பார். இப்படி பிரச்சனைகளை சகித்தாலும் என் பிள்ளை விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறாளா, சோர்ந்து போகிறாளா, பின்மாற்றம் அடைகிறாள்னு டெஸ்ட் வைப்பார். ரொம்ப யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களுக்கு தான் நிறைய டெஸ்ட் வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்படவே கூடாது. யாரை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தான் ரொம்ப பிரச்சனைன்னு, நிச்சயமாக உங்கள் கூட கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப டெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறாரு. ஏன்னா உங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி தகுதிப்படுத்தி அவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு அவர் அதிக ஆவலுள்ளவராக நம் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்போது இது யாக்கோபு எப்படி இருந்தார், கடின உழைப்பாளி, ஏமாற்றங்கள் வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆண்டு 20 years அவன் என்ன செஞ்சான், அங்கே காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் 20 yearsன்னு சொன்னால் பயந்துடாதீங்க, அவ்வளோ காலம், அது அந்த காலம் இல்லையா? இந்த காலத்தில் அவ்வளோ இந்த காலத்தை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வச்சிருப்பார். அந்த காலத்தில் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், அவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். அந்த யாக்கோபு பற்றி நம்ம பார்க்கணுன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு குணசாலியாக இருந்தாராம். வேதம் சொல்லுகிறது குணசாலியும் கூடார வாசியுமா இருந்தார். சில பிள்ளைங்க பாருங்கள், பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி எப்போவுமே என்ன செய்வாங்க, ரவுண்டிலேயே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த யாக்கோபு எப்படி இருந்தார், கூடார வாசி. அவங்க அம்மா அப்பா கூட இருந்ததுனால தான் அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டிலேயே இருந்து பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செஞ்சாங்க. ஏசா எப்படி இருந்தார், வன சஞ்சாரி, எப்பொழுதும் வனாந்திரத்தில் தான் இருந்தார். இவன் ரொம்ப ஒரு குணசாலியாகவும் கூடார வாசியாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக இருந்தார். தேவனோட ஆழமான தொடர்பு வச்சிருந்தார். அதுக்காக நம்ம ஆதியாக 32:1-2 வாசிக்கலாம். ஆமேன். யாக்கோபு என்ன செஞ்சார், பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு ஆண்டவரோடு ஒரு ஆழமான தொடர்பு வைத்திருந்ததுனால தான் தேவ தூதர்கள் வந்து சந்திக்கிறது சாதாரண காரியம் அல்ல. தேவ தூதர்கள் வந்து அவனை சந்திக்கிற அளவு யாக்கோபு ஆண்டவரோடு ஒரு ஆழமான தொடர்பு, அவனுடைய ப்ரேயர் லைஃப் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மரியாளையும் பார்க்குறோம். மரியாளை தேவதூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்தினாங்க. ஏன்னா மரியாள் நன்றாய் ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்தாங்க. அதே மாதிரி பாருங்க, கொர்நேலியுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கொர்நேலியு ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் தேவ தூதர்கள் அவனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாங்க. அப்போ நீங்களும் நானும் தேவனோடு ஆழமான தொடர்பு வைத்து கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது நம்முடைய வீட்டுக்கு யார் வருவா, தேவ தூதர்கள் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க, நல்ல செய்தி கொடுப்பாங்க, நமக்கு அநேக ஆலோசனைகள் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், அதிகமாய் நம்ம ஒரு நுனிப்புள் மேகிற அனுபவம் அல்ல. தேவ சமூகத்தில் எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 hours கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதில் ஒரு தசம பாகமாக கொடுக்குறதா இருந்தாலும் 2.5 மணி நேரம் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு கிறிஸ்தவ மகன் கிறிஸ்தவ மகள் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். தேவனுக்காக நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், அவ்வளோ பிளெஸிங்ஸை நம்ம ஆண்டவருடைய கரத்தில் இருந்து என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அதே வேதத்தை அதிகமாக வேதத்தை தியானிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் நிறைய பிளெஸிங்ஸ் அந்த யாக்கோபு மாதிரி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு அனுபவம் இந்த யாக்கோபுக்கு இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரனை ஏமாத்தினார் இல்லையா? ஒரு நாளில் அந்த சகோதரன் என்ன செஞ்சார், ஏமாத்தினார். ஆனால் மறுபடியும் அந்த தேசத்துக்கு ஆண்டவர் அவரை அழைத்து வரும்போது
அவர் அந்த சகோதரனை சந்தித்து, ஏன்னா ஏமாத்திட்டு போயிட்டார் பார்த்தீங்களா, அதனால் சகோதரனை சந்தித்து அவர் என்ன செய்கிறாருன்னா சகோதரனோட ஏசாவோடு கூட ஒப்புரவாகிறாரு. அதே சமயம் அந்த தாழ்மை, அவர்கிட்ட நல்ல ஒரு தாழ்மையான குணாதிசயம் இருந்தது. அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 33:3 வசனம். போதும் போதும். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் அந்த ஊருக்கு வரும்போது அந்த சகோதரனை ஏன்னா ஏமாற்றி வஞ்சித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சென்றபடியாலே அவன் வந்து சகோதரன் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறாரு. அப்பொழுது அவர் வந்து சகோதரனோடு எப்படியாவது ஒப்புரவாக வேண்டும், அவனை வஞ்சித்து விட்டு போய்விட்டேன்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, அவர் சகோதரனோட ஒப்புரவாது மட்டுமல்ல, சகோதரனை பார்த்தபோது 7 விசை என்ன செஞ்சார், தரை மட்டும். அப்போ அது எதை குறிக்கிறது, தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் தாழ்மை தரித்து கொள்ள வேண்டும். தேவன் லூசிபர் ஒரு தேவ தூதனாக இருந்த போதிலும், அவன் நட்சத்திரங்கள் கூட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் அவன் தேவனுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்ன போது அவனை என்ன செஞ்சார், ஆண்டவர் தாழ்த்தி போட்டார், அவர் தரையிலே தள்ளி போட்டார். அதே போல் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால், வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும், குணசாலியாக இருக்கணும், கூடாரவாசியாக இருக்கணும், ஒப்புரவு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சரிங்களா? வேதம் சொல்கிறது 1 பேதுரு 5:5 பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இவன் தாழ்மை உள்ள ஒரு சுபாவம் இருந்ததுனால தேவனுடைய கண்கள் அவனுக்கு என்ன கிடைத்தது, கிருபை கிடைத்ததாக பார்க்குறோம். இன்னும் நீதிமொழிகள் 29:3 பாருங்க, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அப்படிப்பட்ட மனுஷன் கனம் அடைவான். நீதிமொழிகள் 18:12 பார்த்தீங்கன்னா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்போ மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும், தாழ்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் இந்த அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூடவே இருப்பேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நிந்தைகள் வரும். ஆனாலும் அந்த சமயத்தில் ஆண்டவர், நீங்கள் நினைக்கக்கூடாது ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, இல்லை எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் கஷ்டங்களும் வேதனையும் வர்றதுக்கு காரணம் கர்த்தர் என்னை விட்டு தூரம் போனாரோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், யாக்கோபுக்கு வராத பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனை வந்தாலும் யாக்கோபோடு யார் இருந்தார், தேவன் இருந்தார். அவன் போகிற இடத்துல எல்லாம் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அவன் தொழில் செய்கிற இடத்துல அவனுக்கு அப்படி மாற்றி மாற்றி, ஒருவேளை அவனுடைய சம்பள விஷயத்தில் அந்த மாமனார் ஆடு மாடு மேய்க்கிற பணி தான், ஆனால் அதில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள் பெருகும் போது அந்த ஆடு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆட்டை சொல்லி இப்படி அது கலர் டிஃப்ரெண்ட் பண்ணி அதை வேறு பிரித்து வச்சு அந்த இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லி, ஆனால் அந்த ஆடுகளை மேய்க்கும் போது அதுவும் என்ன செய்யும், அதுதான் உனக்கு சொந்தம்னு சொல்லும் போது அவைகளும் பெருக்கமடை. எதெல்லாம் அவன் மாத்திரானோ அதெல்லாவற்றிலும் ஆண்டவர் இருந்து அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தி பெருக்கமடைய செய்து அவனை என்ன செஞ்சார், உயர்த்தினார். அதனால் சோதனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறார். நீங்கள் நினச்சிடக்கூடாது ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிட்டார்னு. ஆண்டவர் உங்களுக்கு கூடவே தான் இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசித்து நீங்கள் கடந்து போகும்போது தான். ஏன்னா வேதம் சொல்கிறது, முடிவு பரிந்த நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். இடையில நம்மளுடைய விசுவாச ஓட்டத்தை நம்ம ஆரம்பித்து விட்டு இடையில ஒரு பிரச்சனை, கஷ்டம், வேதனை வந்து நம்ம அந்த விசுவாசத்தை நிறுத்திட்டு ஆண்டவர் எனக்கு வேண்டாம், அவருடைய உறவு வேணாம், எனக்கு ஜெப வாழ்க்கை வேணாம், எனக்கு வேத வாசிப்பு வேணான்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கி போவார்கள். ஆனால் நம்மளை போல யார் பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். நம்ம கூட இருந்து அதை நிறைவேற்ற அவர் நீடிய, அவரும் பொறுமை உள்ளவராக இருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்வார், வாட்ச் பண்ணுவார். என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கிறா, எப்படி சாட்சியாக இருக்கிறா, சபையில் எப்படி சாட்சியாக இருக்கிறா, குடும்பத்தில் எப்படி சாட்சியாக இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நம்மை வாட்ச் பண்ணி என்ன செய்வார், நடத்துவார். எனக்கு அருமையானவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வந்து பேராயர் அம்மாவுக்கு ரைட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சார், அழைத்தார் ஊழியத்துக்கு என்று. எனக்கும் ஊழியத்துக்கும்
சம்பந்தமே இல்லாத ஒரு மகள் தான், ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்த மகள் தான். எனக்கு முதல்ல தைரியம் கிடையாது, யாருக்கு முன்னால் நின்று பேசுகிறதுக்கு கூட தைரியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் வேலையை ரிசைன் பண்ண சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, எனக்கிட்ட எந்த பிளானுமே கிடையாது, என்ன செய்யணும் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது, நான் ஒரு ஜீரோ தான். ஆனால் பாருங்கள், அழைத்த தேவன் என்னை விட்டு விலகவும் இல்லை கைவிடவும் இல்லை. இதுவரை 12 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டாச்சு. 2010 நான் ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து 2012 ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியாக நான் செஞ்சிட்ருக்கேன். ஆண்டவருடைய கிருபையினால் தேவன் எனக்கு சொன்னதை செய்ய அவர் கைவிடவும் இல்லை, என்னை விட்டு விலகவும் இல்லை. எனக்கு எந்த ஒரு ஐடியா இல்லாட்டியும் அவ்வப்போது எனக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி நடக்க வேணும், என்ன ஜெபம் செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும், எல்லா ஆலோசனை அவ்வப்போது கர்த்தர் கொடுத்து இம்மட்டும் நிர்மூலமாகாதபடி தேவன் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கிருபை கொடுத்து என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த யாக்கோபு பெற்றுக்கொண்ட பிளஸ்ஸிங்ஸை குறித்து நம்ம இப்போது பார்க்கலாம். ஆதியாகமம் 32:10. ஆமேன். அவன் ஆண்டவரோடு பேசுகிறாரு, ஏன்னா அவன் சொந்த தேசத்துக்கு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளோ வேணும் பாத்திரன் அல்ல, நான் வெறும் கையும் கோலம், ஒரு தடி தான், ஆடுகளை மேய்ப்பதற்கு வெறும் ஒரு கோலம் மட்டும்தான் இந்த தேசத்திலிருந்து அவன் பிடித்து கொண்டு போனான். அதே மாதிரி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் வெறும் ஒரு கம்பு தான் இல்லையா, ஆடு மேய்க்கிற ஒரு கம்பை மட்டும் எடுத்துட்டு தான் அந்த தேசத்துக்கு போனான். ஆனால் திரும்பி வரும்போது எப்படி வராரு? 2 பரிவாரங்கள். ஹல்லேலூயா! எத்தனை பரிவாரங்கள்? 2 பரிவாரங்கள். நமக்கு நவம்பர் மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்த வசனம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். உங்களுக்கும் அப்படி இரட்டிப்பான நன்மை என்ன செய்ய போகிறாரு? ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 2 பரிவாரங்களோடு யாக்கோபு என்ன செஞ்சார்? திரும்பி வந்ததாக நம்ம பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவன் எப்படி ஜெபித்தானா, விடிய விடிய இல்லையா, நம்ம வேதத்தை பற்றி அறிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அவன் ராத்திரியில் அவன் என்ன செஞ்சான்? விடிய விடிய அந்த 24வது வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிமலும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொற்றான். அதனால் அவருடனே போராடிகள் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டார். நீங்களும் அப்படித்தான் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போகவே விட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் யாக்கோபை போல என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கும் போது பாருங்க அடுத்த வசனம், அப்பொழுது அவன், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். மனுஷரோடு கூட அவனுக்கு போராட்டம் தான், அதே மாதிரி தேவனோடு என்ன செய்யறார்? போராடி மேற்கொள்கிறாரு. அப்போ இஸ்ரவேலோட பெயர் மாற்றப்படுகிறது, யாக்கோபு என்ற பெயர் மாற்றப்பட்டு அடுத்த வசனம், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். சரியா? அப்போ அவருடைய பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி என்ன செய்கிறாரு? அவர் மாற்றுகிறார். இஸ்ரவேல் அப்படின்னா தேவ பிரபு என்று சொல்லி அர்த்தமாம். சரியா? அந்த இடத்துல உனக்கு உன்னுடைய பேர் இனி என்னது? யாக்கோபு இல்லை, உன்னுடைய பேர் இனி இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டதுக்கு பிறகுதான் யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்ட பின்பு தான் அந்த தேசம் இன்னைக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்? இஸ்ரவேல் தேசம் இல்லையா? ஒரு தேசத்தையே அவனுடைய பேரில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த யாக்கோபை கொண்டு ஒரு தேசத்தையே என்ன செய்கிறாரு? உருவாக்குகிறார். இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு தேசமாக அது காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி என்ன யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிற அந்த தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? எருசலேமுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது ஒரு நல்ல ஒரு தேசம், ஒரு செழுமையான தேசம், ஒரு கொழுமையான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். கர்த்தர் அந்த தேசத்தை என்ன செஞ்சார்? யாக்கோபுக்கு கொடுத்தார். அவனுடைய பெயர்லேயே அந்த தேசம் இன்னைக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஜாதியாக யாக்கோபு என்ன செஞ்சார்? ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். அதுவரை அவர் என்ன செய்யலை? அவனை விட்டு விலகவில்லை, அவனை
கைவிடவில்லை. ஆமேன். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 35 அதிகாரத்தில் 8-9. இல்லை சாரிங்க, 10வது வசனம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். சரியா? அப்போ அப்படி ஆண்டவர் வந்து பேரிடுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய சந்ததிகள் என்ன செய்கிறாங்க? 12 பிள்ளைங்க இல்லையா? 12 கோத்திரங்கள். அவன் வந்து கோத்திர பிதா என்கிற ஒரு அந்தஸ்தை கர்த்தர் அந்த யாக்கோபுக்கு கொடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கு வஸ்திரங்கள் செய்யப்படுகிறது. பரிசுத்த வஸ்திரங்கள் செய்யும்படிக்கு அவர் வந்து மோசேக்கிட்ட கட்டளை கொடுக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா ஏபோத்து இருக்கும். அது யாத்ராகமத்தில் 28 இருக்கும். அது நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கோங்க. ஏபோத்துனா நம்ம குருவானவர்கள்லாம் போடுவாங்கள்ல ஸ்டோல், அந்த மாதிரி அதற்கு அடையாளமானது. அதில் வந்து பொன் குவளையில் பதிக்கப்பட்ட 2 கோமேதக கற்கள். அந்த 2 கற்களிலும் ஒரு கற்களில் 6 நாமங்களும், யாக்கோபு புத்தருடைய 6 நாமங்கள், மற்ற கல்லில் 6 நாமங்கள் பொறிக்கப்பட்டு அதை வந்து ஆரோன் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆரோனுடைய பரிசுத்த வஸ்திரத்தில் அந்த யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் நாமங்கள் தரிப்பிக்கப்பட்டது. அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் வந்தது 2 பரிவாரங்களோடு. ஆனாலும் தேவரீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய போக விடேன்னு அவன் கேட்டதுக்கு இதுதான் காரணம். அவன் எதிர்பார்த்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தன்னுடைய ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன செஞ்சார்? அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிளெஸிங்ஸை கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் போதெல்லாம், பிரதான ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும் போதெல்லாம் அவர்களுடைய நாமங்கள் எல்லாம் நினைப்பூட்டப்படுகிறது. அந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்களும் தேவ சமூகத்திலே நினைப்பூட்டும் வண்ணமாக அப்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவங்கள ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னும் வெளிப்படுத்தல் 21:13 பாருங்க. வாசல்களின் அருகே 12 தூதர்களாக இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்திலையும் அவங்களுடைய சந்ததிகளுடைய நாமங்கள் எழுதப்படுகிறது. இன்னைக்கு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மறுமையிலும் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனும் ஆசீர்வாதங்களும் நமக்கு வேணும் இல்லையா? இந்த உலகம் ஒரு சதம் அல்ல. இந்த வாழ்க்கை வேகமாக கடந்து போய்விடும். இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும்போது, மகிமைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது, அங்கேயும் நம்மளை என்ன செய்யணும்? ஆண்டவர் நினைப்பூட்டும் வண்ணமாக இருக்க வேணும். இந்த யாக்கோபை போல அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் சொல்கிறார், உன் சொந்த தேசத்துக்கு நீ போவன இல்லையா? கானானுக்குள்ள நமக்கு வந்து பரம கானான்னு ஒன்று இருக்கு இல்லையா? நமக்கும் சில இடங்களை நமக்கு கொடுத்துருப்பாரு, சில ஸ்தலங்களை கொடுத்துருப்பாரு, இல்லை சிலருக்கு சொந்த வீட்டை கொடுத்துருப்பாரு. அந்த சொந்த வீட்டுக்குள்ளே போய் சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய சொந்த வீட்டில் போய் என்னால் வாழ முடியலை, இருக்க முடியலை, அங்கே சூழ்நிலை சரியில்லைன்னு. ஆனால் கர்த்தர் உங்களை எங்கே நிறுத்தணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்வார்? நிறுத்துவார். முடிவு பரியந்தம் உங்களை கரம் பிடித்து என்ன செய்வார்? அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இந்த உலகத்தில் கடைசி வரை நடத்துவதும் மட்டுமல்லாமல் பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்கேயும் ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை. இந்த யாக்கோ 12 வாசல்களிலும் அந்த 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருந்தாலும் பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நம்ம பிடிச்சு அதை கிளைம் பண்ணி என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அதே மாதிரி யாக்கோபுக்கு அவனுடைய சொந்த சகோதரனே ஒருவேளை சத்ருவாக இருந்தாலும் அதையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனுடைய கைக்கும் தப்புவித்து அவனுக்கு அவனுடைய சொந்த தேசத்தை கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தாரு. அவனுடைய சந்ததிகள் எப்படி பெருகினாங்க? பூமியின் தூளை போல பெருகினால. அவருடைய சந்ததிகள் எல்லாம்
ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? தோன்றினாங்க. அதே மாதிரி அதே யாக்கோபுடைய வம்சத்தில் அவனுடைய குமாரனாகிய யூதா கோத்திரத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? பிறந்தார். அப்படிப்பட்ட அந்த யாக்கோபுடைய காலத்துக்கு அப்புறம் தான் கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டது. அதில் கோத்திரத்தில் பிதாவாக அவன் வந்து காணப்படுகிறான். அவன் வந்து இயேசு கிறிஸ்துடைய சந்ததி. அவனுடைய மகன் மூத்த மகன் யூதா மூலமாக இந்த சந்ததி பூமிக்கு என்ன செய்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையுள்ள காரியங்களை அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன சொல்கிறார்? இன்னைக்கு நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்ககிட்ட எத்தனை வாக்குத்தத்தம் உங்களுக்கு பர்சனலாக ஆலயத்தில் இன்னும் ஜனவரி 1 அன்னைக்கு நீங்கள் போய் வாக்குத்தத்தம் எடுப்பீங்க. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நீங்கள் அட்டையை வச்சுட்டு தூர போட்டுறக்கூடாது, அதை எழுதி வைக்கணும். நான் எழுதி வைப்பேன் அப்படி டைரியில். ஒருவேளை அதே ஆண்டு நிறைவேறலை சொல்லி நீங்கள் அதை தூர போட்டுறக்கூடாது. கர்த்தர் எத்தனை ஆண்டு சென்றாலும் சரி அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார்? கண்டிப்பாக நிறைவேற்றும். அதை சொல்லி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது தான் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை சொல்லி சொல்லி ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னு. இன்னொரு என்னுடைய சொந்த ஒரு அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது அதை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடி சத்துரு போராடுவான். ஆமென். சத்ரு என்ன செய்வான்? போராடுவான். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மகள் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சத்ரு போராடும். அந்த சத்ருவை நீங்கள் கடிந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு போராடுகிற சத்ருவை என்ன செய்கிறேன்? இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறேன்னு சொல்லி அவருடைய நாமத்தினாலே அந்த சத்ருவை மேற்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்ய முடிக்கணும்? சுதந்திரித்து கொள்ளணும். இந்த ஆண்டு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். கர்த்தர் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் பைபிளில் வச்சு தொடர்ந்து என்ன செய்யுங்க? ஜெபிங்க. அதே மாதிரி சத்ருவை என்ன செய்யணும்? கடிந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றி தகப்பனே. கர்த்தாவே, இந்த ஆண்டு நீர் கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி சுவாமி. யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு செய்யும் அளவு அவனை கைவிடவில்லை. அவனுக்கு தன் சொந்த தேசத்தை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. அவனுடைய சந்ததிகளிலிருந்து ராஜாக்களும் பிரபுக்களும் தோன்றினார்கள் தகப்பனே. ஆண்டவரே, பரலோகத்திலே 12 வாசல்களிலும் அவனுடைய கோத்திரங்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டதுக்காய் நன்றி தகப்பனே. நன்றி நன்றி. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூடமே துதிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. உம்முடைய சமூகத்துக்கு கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வெறுமையாய் அனுப்பாதிரும் சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க சுவாமி. இந்த ஆண்டு முழுவதும் 12 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரே அப்பா. 2024 ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தங்களும் 2025 ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தையும் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த இடத்துக்கு கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய உயிர் உடைமைகள், எங்களுக்கு உண்டான வீடு வாசல்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் அப்பா, எங்களுடைய வாகனங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆமேன் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பெற்றோர்கள் ஆமேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாக்கும் காரணம் எங்களோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே. பிள்ளைகளுடைய பிரயாணங்களை கர்த்தர் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்க ஆண்டவரே. சுகம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை நீர் கொடுத்தருளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது சுவாமி. பிரிந்திருக்கிற குடும்பங்களை எல்லாம் நீங்க யோசேப்பின் வாழ்க்கையை கட்டுவித்தது போல என் ஆண்டவர் கட்டுவிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ
விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, வழக்குகள் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு வழக்கு பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வச்சிருந்த பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளோடு நீர் இருங்க சுவாமி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, எங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படலே, என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற எல்லாருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீர்களை மொண்டு கொள்வீர்கள் சொன்ன வார்த்தையின்படி எல்லா பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சந்ததிகளும் ஆண்டவரை பூமியின் தூளை போல் ஆண்டவரே, மேற்கிலும் கிழக்கிலும் ஆண்டவரை, வடக்கிலும் தெற்கிலும் ஆண்டவரே பரம்புவா என்று சொல்லி யாக்கோபுக்கு கொடுத்த அதே வார்த்தையின்படி ஆண்டவரே, பிள்ளைகள் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஆண்டவரே பரம்புபடி ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒருவராகிலும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே, அடுத்த ஆண்டு வந்து பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த நன்மையை குறித்து ஆண்டவரே ஐயா சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீரே பொறுப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட எங்கள் சர்ச்சில் வந்து லென்ட் டேஸில் 40 டேஸ் பைபிள் ரீடிங்னு ஒரு கார்டு கொடுத்தாங்க. 40 டேஸில் ஒரு ஸ்கீம் போட்டு 40 நாளில் பைபிள் வாசிக்கிற மாதிரி. அந்த கார்டை நான் வாங்கி அப்படி பைபிள் வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊழியத்துலேயும் வேத வாசிப்போர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு 40 டேஸ்லேயே வாசிச்சிடுறாங்க. ஸோ நம்ம வந்து 3 மந்த்ஸில் வாசிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தது வந்து ஏப்ரலில் தான். அதனால் ஏப்ரல்லேருந்து இந்த டிசம்பர் வர 3 டைம்ஸ் எவ்ரி 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா பைபிளை முடிச்சிருவாங்க. அப்படி ஒரு திட்டத்தை நான் வந்து மொபைலில் போட்டு விடுவேன். எங்களுக்கு ஒரு குரூப் உண்டு, ஜீவ ஊற்று ஊழியங்கள்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் போட்டு விடுவேன். அந்த ஸ்கீம் படி பைபிள் நிறைய பேர் வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு முடிக்க முடியலை அவங்க சூழ்நிலை காரணமாக. ஆனால் இதில் 3 பேர், ஒருத்தர் வரலை, அவங்க சிக்காக இருக்காங்க. 3 பேர் இந்த வேதாகமத்தை வாசித்து முடித்தாங்க. அதில் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டு, அதாவது ஷீல்டு கொடுத்து அவங்கள கனப்படுத்த நான் விரும்புகிறேன். இது எப்படின்னா ட்ரிபிள் க்ரௌன் பைபிள் ரீடர் அவார்ட். கரங்களை தட்டலாமா? அதனால் இப்படி 3 ஸ்டாரும் போட்டு இதை தயார் பண்ணோம். இப்படி ஒரு ஷீல்டு, எல்லோரும் புக்ஸு அப்படி பல இதுகள் கொடுப்பாங்க. நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தா அவங்க ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. அவங்க பேர பிள்ளைகள் கேட்பாங்க, ஏம்மா எதுக்கு பாட்டி இது எதுக்கு இந்த அவார்டுன்னு. அப்போ நான் பைபிள் வாசித்தேன். அப்போ அந்த பேர பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, உற்சாகமாக பிள்ளைகளும் வாசிப்பாங்க. அதனால் இப்படி கொடுக்கலான்னு ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தாரு. ஆனால் இதை எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியலை. என்னுடைய இளைய குமாரன் ரேனியஸ்கிட்ட சொன்னேன். அவன் ரொம்ப அழகாக இதை நேர்த்தியாக செஞ்சு கொடுத்ததுக்காக ரேனியஸுக்கு நன்றி. இதில் 3 பேர் முதல்ல இங்கே ஜெபத்துக்கு புதன்கிழமை தோறும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்முடைய அன்பு தாயார் மிஸ்ஸஸ் ஞானப்பாக்கியம் துரைசாமி. கரங்களை தட்டலாமா? அடுத்தது மிஸ் டெய்சி வாஷிங்டன், அவங்க சமாதானப்புறம் அவங்க வரலை, அவங்க சிக்காக இருக்கிறதுனால. அடுத்தது நம்முடைய அன்பு சகோதரி மிஸ்ஸஸ், அவங்க பேர் வந்து செல்வராணி அப்ரஹாம். தொடர்ந்து இந்த ஜீவ ஊற்று ஊழியம் கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அதுவரை இப்படிப்பட்ட இந்த வேதாகம திட்டத்தை தொடர்ந்து நாங்கள் செய்ய போகிறோம். அநேகர் என்ன செய்யுங்க, இதில் கலந்துட்டு இந்த மாதிரி அவார்டு எல்லாரும் வாங்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். சரியா? இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏப்ரலில் ஆரம்பித்தேன், இனி ஜனவரி டு டிசம்பர், அப்போ 4 மந்த்ஸ் கூட ஒரு மந்த்து கூட்டி கொடுக்குறேன். சரிங்களா? 3 மந்த்ஸ் முந்தி இந்த பிளான், இப்போ வந்து 4 மந்த்ஸுக்கு ஒருக்கா. இப்போ மொத்தம் எத்தனை மாதங்கள் இருக்குது? 12 மாதங்கள். அப்போ 4 மாதங்களுக்கு ஒரு முறை வேதாகமத்தை படித்து
முடிக்கணும். சரிங்களா? அப்படி ஒரு திட்டம். ஜனவரியிலேருந்து திருப்பி நீங்கள் வாசிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு எனக்கு சின்ன குட்டி மொபைல் தான் இருக்குது, இதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, வாட்ஸ்அப் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட நேரில் வந்து கேளுங்க. உங்களுக்கு அந்த போர்ஷன் இப்போ ஞானப்பாக்கி அக்காவுக்கு அப்படி தான், அவங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லாதனால நான் நேரில் வந்து கேளுங்க, உங்களுக்கு அந்த பிளானை வந்து நான் போட்டு தரேன். இங்கே வாசிங்க. எல்லாரும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். இப்படி என்ன செய்யணும்? அவார்டு வாங்கணும். சரியா? சரி. அடுத்தபடியாக நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உதவி தான், எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கல்வி உதவி தொகை அப்படின்னு சொல்லி அதை நம்ம மத்தியில் வந்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரன் நித்யகுமார் அவர்கள் வந்து கொடுப்பார்கள். கார்த்தி இது ராஜா, அன்னலக்ஷ்மி, அன்னலக்ஷ்மி, திவ்யா, இதனை தொடர்ந்து பியூலா. நிறைய பேருக்கு செய்யணும்னு ஆசை தான். கர்த்தருக்கு சித்தமானா தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்ம செய்யலாம். இப்பொழுது நலத்திட்ட உதவிகள் செய்யப்படும். நாங்கள் சிலருக்கு வந்து saree கொடுப்போம். தலை தாழ்த்தி செபிக்கலாம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் மனதுருக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர். ஆமேன் ஆண்டவரே. நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படி சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. உண்மையாகவே நீங்கள் நல்லவர் என்பதை நாங்கள் அனைவரும் ருசித்தோம் ராஜா. அதற்காக நன்றி. இன்னும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்காத அநேக ஜனங்கள், ஆத்துமாக்கள் இந்த ஊரிலும் இந்த தேசத்திலும் இருக்கிறாங்கப்பா. அவர்கள் யாவரும் உம்முடைய அன்பை ருசிக்கும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொடுங்க தகப்பனே. எல்லா ஜனங்களையும் சந்திங்க தகப்பனே. விசேஷமாக இந்த இடத்துல வந்து கலந்து கொண்ட அன்பு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய பலத்த கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் இந்த இடத்துல இருந்து சந்தோஷமா, சமாதானமா, சுகத்தோடு, பலனோடு கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொண்டு துதித்து கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்க கூட இருந்து நடத்துங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
அவர்களை கைவிடாத நேசராக நீங்கள் கூடவே இருந்த ஆண்டவரே முடிவு பரியந்தம் அன்பு பிள்ளைகளை நீங்கள் நடத்தும்படி பொறுப்படுத்திக் கொள்ளும்படி அவர்களுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள், நன்மைகள் எல்லாவற்றையும் கொடுத்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை சுகபத்திரமாய் நீர் கொண்டு வந்து சேர்த்தீர், அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து பிள்ளைகளுடைய பிரயாணத்தில் என் அன்பு தேவன் கூட இருந்து அவர்களை ஆளுகை செய்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்தரிக்கிற ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் விடுதலையாக்குங்க. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் செய்து அடுத்த ஆண்டு சாட்சி சொல்லாத அநேகர் முன்னால் வந்து அனைவரும் சாட்சி சொல்லி உங்களை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே இந்த இடத்துல வந்து எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே, ஃபோட்டோகிராஃப் பணியை செய்த இன்னும் ஆண்டவரே துதி ஆராதனை நடத்தி கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கீபோர்டு போட்டு எங்களுக்கு எங்கள் கூடவே இருந்த அன்பு சகோதரனுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உற்றார்களுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நன்றி தகப்பனே. எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தி உமக்கு மட்டும் உண்டாகட்டும் சுவாமி. அடிமை ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரி கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நீங்கள் செஞ்சீங்கப்பா. எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறேன். அடிமை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை எங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய விசுவாசம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.